friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை குருமா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளியாங்க, பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். அந்த தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா மசியணுங்க, அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாங்க. தக்காளி நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு வேகட்டுங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டை 3 துண்டு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முந்திரிங்க, 3 லவங்கம், ஒரு அன்னாசிப்பூ. தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா அந்த மசியை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதுலேயே அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே ஓரளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மசியணுங்க. இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்கும் போது நம்ம சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு கலந்து விட்டுருணுங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சு 2லேருந்து 3 கொதி வரட்டுங்க. மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணி விட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வேணால் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாங்க. 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.